கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கான இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நீங்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டு இருக்கிற இந்த நேரங்களில் உங்களுக்காக ஒரு நற்செய்தியை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் திருப்பிக் கொள்ளும் லூக்காவின் சுவிசேஷத்தின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 31 தொடக்கம் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 1:31 தொடக்கம் 33 வசனங்களை தயவு செய்து வாசித்து உறுதி செய்ய உங்களுக்கு அன்பாக கேட்கிறேன். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். ஆமென். வாசிக்கப்பட்ட இந்த 3 வேத வார்த்தைகளிலிருந்து 3 சம்பவங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மரியாளுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தையானது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த வார்த்தைகளிலே முதல் பகுதியாகி நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 1ஆவது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்திலே அதனுடைய முதல் பகுதியானது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமான குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இந்த 32வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், இந்த தேவன் பெரியவராய் இருப்பார் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. உங்கள் ஆண்டவர் நாங்கள் நீங்களும் ஆராதிக்கிற இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அங்கே மரியாளுக்கு முதலாவது இந்த தேவனை காண்பித்துக் கொடுக்கிற பொழுது அந்த தேவ தூதனாலே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், இந்த தேவன் அவர் பெரியவர். ஆமென். இந்த தேவன் பெரியவர். இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களையும் விட அந்த தேவன் பெரியவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ராஜாக்களை விட அவர் பெரியவர், பிரபுக்களை விட அவர் பெரியவர். இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் எதையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை என்று சொல்லி இந்த நாட்களில் வேதனையோடு இடத்தில் அமர்ந்திருப்பீர்களானால், நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த பெரிய பிரச்சனைகளை விட பெரியவர் என்று சொல்லி நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஆகையினாலே உங்கள் சூழ்நிலைகளை விட, நீங்கள் சந்தித்த அல்லது கடந்து வந்த நெருக்கமான வழிகள் பாதைகளை விட இந்த காலைவரை நாம் காண்பித்துக் கொடுக்கிற இந்த தேவன் உங்களுக்கு பெரியவராய் இருக்கிறது குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆகையினாலே நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கூட இந்த தேவன் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிற தெய்வம். அங்கே மரியாதை பார்த்து சொல்லுகிற பொழுது அதனுடைய முதல் வார்த்தை இப்படியாக சொல்கிறது, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமான குமாரன் எனப்படுவார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் பெரியவர். காலை வேளையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய மழை போல ஒரு பிரச்சனை, எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து என்னால வெளிவர முடியும், எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து நான் முகம் கொடுக்கிறேன், இந்த வேதனையிலிருந்து எப்பொழுது எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், ஏதோ ஒரு பெரிய குழப்பத்தோட ஒரு பெரிய வேதனையோட இருதயத்திலே அங்கலாய் போட கூட இந்த சமூகத்தில் அமர்ந்திருக்கலாம் அல்லது வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற அத்தனை பெரிய பிரச்சனைகளை பார்க்கிறோம், அத்தனை பெரிய வேதனைகளை பார்க்கிறோம், இந்த தேவன் நமக்கு பெரியவராக இருக்கிறார். ஆகையினாலே நான் உங்களோடு கூட இந்த நாளிலே நான் காண்பித்துக் கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆவது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 7ஆவது அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படி தேவனுக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. கர்த்தர் பெரியவர். நம்முடைய காதுகள் கேட்டபடி நாம் அறிந்த தேவன், அவருக்கு நிகரானவர் ஒருவருமே இல்லை, நீர் பெரியவர் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. எத்தனை பேர் இந்த நாட்களில் நீங்கள் முகம் கொடுக்கிற காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி அதேரியப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
அவர் பெரிய தேவன், அதிசயங்களை ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். 1 யோவான் 4:4 வாசிக்க கேட்போம். ஒன்று யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி இருப்பீர்களானால் இந்த வார்த்தை சொல்கிறது, பிள்ளைகளே, தேவனால் உண்டாயிருந்தது அவர்களை உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. அதனால நீங்கள் தேவனோடு இருப்பீர்களானால், தேவனால் உண்டானவர்களால், அவரால் ஜெயிக்கப்பட்ட ஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருப்பீர்களானால், ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், நீங்கள் முகம் கொடுக்கிற காரியங்களில் அந்த தேவன் பெரியவராய் இருப்பார் என்று சொல்லி இந்த வேத வார்த்தை நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 135:5 வாசிக்க கேட்போம். கர்த்தர் பெரியவர் என்றும் கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். இந்த வார்த்தைகள் சொல்கிறது, கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களிலும் மேலானவர் என்றும் பாருங்க நான் அறிவேன். எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? இந்த நாள்ல நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தேவன், நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த தெய்வம் எல்லாரிலும் பெரியவர் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த காரியங்களை அறிந்திருக்கிறீங்க? நான் உங்களை பார்த்து கேட்பேனானால், இந்த தேவன் நம்முடைய வேத வார்த்தைகளின்படி அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது, நாம் ஆராதிக்கிற இந்த தெய்வம் கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களிலும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். எத்தனை பேர் இந்த காரியங்களில் நீங்க கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துவானவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக நமக்காக இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட தேவன் பெரியவர் என்பதை குறித்தும், அவர் மேலானவர் என்பதை குறித்தும், எல்லாரிலும் அவர் பெரியவர் என்பதை குறித்தும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையினாலே இந்த காலைகளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த தேவன், நாங்கள் நம்பி இருக்கிற இந்த தெய்வம், அவர் பெரியவர், அவர் மேலானவர், அவர் அதிசயங்களை செய்கிற தெய்வம் என்று சொல்லி நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். எரேமியாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமம் வல்லமையிலும் பெரியது. ஆமென். இந்த காலை வேளையில நான் காண்பித்துக் கொடுக்கிற தேவன், அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, அவர்தான் பெரியவர். இன்றைக்கு நான் நீங்களும் நமக்காக இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட இந்த தேவனை தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம், அவரை தெய்வமாய் கொண்டோம், அவரை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோமா? இந்த காலை வேளையில நான் நீங்களும் பார்க்கிறோம், இந்த தேவன் ராஜாக்களை விட அவர் பெரியவர், பிரபுக்களை விட அவர் பெரியவர், உங்கள் பிரச்சனைகளை விட அவர் பெரியவர், உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் அவர் கடந்து போகப்படுகிறவர், அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார்னு சொல்லி நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க ஜெபிக்க விரும்புகிறேன். அதனாலே எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த பெரியவராகிய இயேசு உங்களுக்காக இந்த பூமியிலே பிறந்தார், உங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார். அவர் நமக்காக இந்த பூமியில வந்து என்னெல்லாம் நமக்கு செய்வார் என்று வேதம் சொல்கிறது. நாம் லூக்கா 1:33 நாம் வாசிக்க கேட்போம். அதே லூக்காவுடைய சுவிசேஷ புத்தகம் 1:33. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. பாருங்க, நான் காண்பித்துக் கொடுக்கிற இந்த பெரிய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவாராம். பாருங்க, இந்த காலை வேளையில இந்த வசனத்தை மரியாதையோடு கூட பேசுகிற பொழுது அங்கே அந்த தேவதூதன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், மிகவும் தெளிவாக அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இங்கே பாருங்க, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இந்த வசனத்தின்படி ஒருவேளை இந்த வார்த்தைகள் சொல்கிறது, அவர் ஆளுகை செய்கிறவர், யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு ஆளுகை செய்கிறவர் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை உங்கள் குடும்பத்தை அரசாளும்படி அவர் பிறந்திருக்கிறார். யாக்கோபின் குடும்பத்தை மாத்திரம் அல்ல, அன்றைக்கு யாக்கோபின் குடும்பத்தை அரசாண்ட தேவன்
இந்த இடத்துல யாக்கோபு என்கிற இடத்தை எடுத்துட்டு நம்முடைய பெயரை சொல்லி நம்முடைய குடும்பத்தையும் அவர் அரசாளுவதற்காக, ஆளுகை செய்வதற்காக அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார் சொல்லி நம்மால் அறிக்கை பண்ண முடியுமா? அன்றைக்கு யாக்கோபின் குடும்பத்தாரை அரசாண்ட தேவன் அந்த இடத்துல உங்கள் பெயரை வைத்து நீங்கள் சொல்ல வேண்டும், அவர் என் குடும்பத்தை அரசாளுவார், அவர் உங்கள் குடும்பத்தை அரசாளும்படிக்கு, ஆளுகை செய்யும்படிக்கு இந்த பூமியில் அவர் பிறந்தார். இதுவரைக்கும் ஒருவேளை பிசாசு உங்களுடைய குடும்பங்களை ஆளுகை செய்திருக்கலாம், அல்லது பிசாசுடைய வல்லமைகளாலே நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், பிசாசுடைய கிரியைகளுக்குள்ள நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் அவருடைய இருளின் அந்தகாரத்துக்குள்ள நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கு காலை வேளையிலே நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன், யாக்கோபை அவர் அரசாளும்படியாய், ஆளுகை செய்யும்படியாய் யாக்கோபுடைய குடும்பத்துக்குள்ள தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். ஆனால் நம்முடைய குடும்பத்துக்குள்ள ஏன் அவர் தம்மை வெளிப்படுத்த மாட்டார்? நான் நீங்களும் அதை அறிந்திருக்க வேண்டும். இந்த தேவன் யாக்கோபின் குடும்பத்தை மாத்திரம் அரசாளுகிற, ஆளுகை செய்கிற பெரிய தேவன் அல்ல. இந்த காலை வேளையிலே நான் அறிந்திருக்கிறேன், என்னையும் என் குடும்பத்தையும் அவர் அரசாளுகிறவர், ஆளுகை செய்கிறவர். அவருடைய பார்வையில நானும் விசேஷித்தவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த தேவாதி தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், அங்கே நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் என்னவென்றால், யாக்கோபின் குடும்பத்தை அவர் என்றென்றைக்கும் அரசாளுவர் என்று சொன்ன தேவன் நமக்கும் அவர் சொந்தமான தெய்வமாக இருக்கிறார். அதனாலே இனிமேல் இந்த ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை அரசாளுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நாம் இடம் கொடுப்போமானால் யாக்கோபின் குடும்பம் என்று சொல்லப்பட்ட இடத்துல உங்கள் பெயரை வைத்து இந்த நாட்களில் நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால் தேவன் தம்முடைய பெரிய தெய்வமாயிருக்கிற மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் உள்ள தேவன் உங்க குடும்பத்துல தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த, நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல அவர் கிரியை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையினாலே என் குடும்பத்தை அரசாளும்படி நீர் பிறந்திருக்கிறீர், உமக்கு நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி அவரை நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்யும்படியாக நாம் ஒப்புக் கொடுப்போமானால் தேவன் நம் மத்தியிலே, நம் குடும்பத்துக்கு மத்தியிலே இறங்கி வருவார். இந்த நாளிலே நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த பாடகனாகிய கிறிஸ்து இயேசு எதற்காக கொடுக்கப்பட்டார்? அன்றைக்கு வேதவசனம் சொல்கிறது, அவர் பெரியவர், அவர் யாக்கோபின் குடும்பத்தை ஆளுகை செய்கிற, அரசாளுகிற தேவன் என்று சொல்லி அங்கே தேவதூதர்களால் சான்று கொடுக்கப்பட்டது. அதே தேவன் இந்த காலை வேளையில் அவரை பார்த்து நீங்கள் சொல்வீர்களானால் இந்த தேவன் என்னையும் ஆளுகை செய்யட்டும், இந்த தேவன் எனக்கும் ஒரு பெரியவராய் காணப்படட்டும், நான் அவருக்கு என் குடும்பத்தில் இடம் கொடுக்க சொல்கிறேன், உங்களோடு கூட இடைப்பட அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் தொடர்ந்து தானியேல் புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினாலே இந்த தேவன் எவ்வளவு பெரிய தேவன், அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம் உள்ளது, அவருடைய அற்புதங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறைக்கும் நம்மை நடத்தும் என்று சொல்லி இந்த வேத வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது. ஆகையினாலே அவருடைய ஆளுகையை நம்முடைய தலைமுறை தலைமுறையாய் நாம் அங்கே ருசி பார்க்க வேண்டுமானால் அவர் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாக இந்த தேவனை நம் ஆளுகை செய்யும்படியாய் அவருக்கு அதிகாரத்தை நாம் கொடுப்போமானால் தேவன் நமக்கு பெரியவராய் இருந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதனாலே கிறிஸ்து பிறந்தது உங்களை ஆளுகை செய்ய, உங்களை அவருக்கு ஆளுகை செய்ய நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால் அவர் உங்கள் மத்தியிலே பலமாய் கிரியை செய்வார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த கிறிஸ்துவ ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் அவர் பிறந்தார், என் பாவத்துக்காக பிறந்தார், பல பல்லவிகளை பாடுகிறோம், சந்தோஷமாய் அதை கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த தேவன் நம்மை ஆளுகை செய்யும்படியாக, அல்லது அந்த தேவன் நம்மை ராஜாவாக இருந்து பெரியவராக இருந்து நம் குடும்பத்தில் ஒரு தலைமைத்துவத்தை பெற்றுக்கொண்டு அவரை நம் குடும்பத்தில் தலையாய் வைக்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லி உங்களை பார்த்து கேட்பேனானால் உங்கள் இருதயம் உங்களுக்கு சான்று கொடுக்கும். நாங்கள் பார்க்கிறோம், முதலாவது அவர் பெரியவர், இரண்டாவது அவர் ராஜாதி ராஜா, ஆளுகை செய்கிறவர், மூன்றாவதாக நாம் பார்ப்போம் அதே லூக்கா 1:32 வாசிக்கிற பொழுது நாம் வாசிக்க கேட்போம், அவர் பெரியவராய் இருப்பார்,
உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பாருங்க, அந்த வார்த்தைகள் சொல்கிறது அவர் பெரியவர் தான், ஆனா அவர் எங்க உட்கார்ந்து இருப்பாரா? சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. அதனாலே தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பாராம். பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்பதாக பிறந்த கிறிஸ்து இன்றும் குழந்தையாகவே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லது அன்னைக்கு அவர் பிறந்தாரு, இன்னைக்கு நாம பாடணும் பாலன் பிறந்த நாள், பாலன் பிறந்த நாளைத்தான் பாடணும். ஆனா இன்னைக்கு அவர் பாலனாக நம் மத்தியில் அவர் இல்ல. அதனாலே இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வார்த்தைகள் படி தாவீதின் சிங்காசனத்தை தேவன் அன்றைக்கே பொருத்தனை பண்ணார். அந்த சிங்காசனத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி, அதனாலே 2000 வருஷத்துக்கு முன்பதாக பிறந்த இந்த தேவன், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் நீங்கள் இன்றைக்கு பார்க்கிற ஒரு குழந்தையாக, ஒரு இயேசுவாக அல்லாமல் அங்கே பார்க்கிறோம். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்து ஒரு பாலகன் அல்ல, உங்க குடும்பத்தில் ஒரு ராஜாவாக அவர் வர விரும்புகிறார். நீங்க ஒரு குழந்தையா இயேசுவை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சொல்றதுதான் அந்த குழந்தை கேட்கும். ஆனா ஆண்டவர் குழந்தையா உங்களோட கூட இருக்க ஒரு விருப்பம் இல்லை. அவர் ஆளுகை செய்கிறவராய், அவர் பெரியவராய், குடும்பத்துக்கு தலைவனாய், உங்க குடும்பத்துல எல்லா காரியத்திலும் சிங்காசனத்துல வீற்றிருந்து அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய விரும்புகிற ஒரு தெய்வமாய் உங்கள் குடும்பத்தில் அவர் இருக்க விரும்புகிறார். ஆகையினாலே அவர் சிங்காசனத்துல வீற்றிருப்பவராய் இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்து ஒரு பாலகனாக அல்ல, உங்க குடும்பத்தில் ஒரு ராஜாவாக வர விரும்புகிறார். ஆகையினாலே எத்தனை பேர் இந்த காலைவேளையில அந்த ராஜாவை நீங்க உங்க வீடுகளில், உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு சிங்காசனத்துல அவரை அமர பண்ணி அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை, அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா முதலிடத்தை கொடுக்கிறதுனால தீர்மானிக்கிறீங்க. கிறிஸ்துமஸ்ல நம்ம அநேக நேரங்கள்ல சந்தோஷமா எல்லாமே செய்வோம். கிறிஸ்துமஸ் வர்றதுக்கு 2 மாசத்துக்கு முன்னே நிறைய தீர்மானங்கள் எடுப்போம். இந்த முறை இந்த மாதிரி டிரெஸ் வாங்கணும், இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி சாப்பாடு செய்யணும், இந்த இடங்களுக்கு நாம போகணும், இவர்களோட சந்திக்கணும், இந்த இப்படிப்பட்ட பல பிளானை நாம போடுவோம். ஆனா கிறிஸ்துவுடைய பிறப்பை நினைவு கூறுகிற பொழுது இந்த வருஷம் கடைசி நாட்களை நாம நிற்கிறோம். இந்த வருஷம் முழுவதுமாக இந்த ராஜாவை உங்க வாழ்க்கையில எப்படி அவரை நீங்க கனப்படுத்தினீங்க, அவருக்கு கொடுத்த இடம் எப்படி, அவரை உங்கள் வாழ்க்கையில உங்க சிங்காசனத்துல அவரை அமர பண்ணினீங்களா, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல அவரை ஒரு பெரியவராய் தலைவராய் வைத்தீர்களான்னு சொல்லி நான் கேட்பேனானால் உங்கள் இருதயம் உங்களுக்கு சான்று கொடுக்கும். ஆகையினாலே இந்த 2021வது வருஷம் முழுவதும் உங்க வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்டவராய் இருந்தார், ஒருவேளை நீங்க அவர் கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்க ஒருவேளை கொடுக்காம இருப்பீர்களானால் காலை வேளையிலே ஆண்டவர் தேவனுக்கு முன்பதாக உங்கள் இருதயத்தை திருப்புங்க. ஒருவேளை தேவனை விட்டு நீங்க தூரமா இருப்பீர்களானால், அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாய் நிற்க திராணியற்றவர்களா இருப்பீர்களானால், அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க கொடுப்பாதிருப்பீர்களானால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. இன்றைக்கு அந்த ராஜாவை அவரை நான் கூப்பிடுவேன், அவரை கூப்பிட்டு சத்தமிட்டு அவரை அழையுங்க. இந்த ராஜாவை பார்த்து சொல்ல ஒரு தீர்மானத்தை எடுங்க. எங்களை ஆளுகை செய்யும்படியாக இதோ ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் எல்லைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு பெரியவராக இருந்து ஆளுகை செய்கிறவராக இருந்து சிங்காசனத்தில் வீற்றிருந்து எங்களை நேர்த்தியாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவரை பார்த்து சொல்வீர்களானால், என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே பிறந்தது உங்களை ஆளுகை செய்யும்படிக்கு, உங்களை அரசாட்சி, உங்களை கிறிஸ்துடைய அரசாட்சிகளை வைத்து நடத்தும்படிக்கு அவர் பெரியவராய் இருந்து அவர் நம்மை ஆளுகை செய்பவருமாய் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்து நம்மை நடத்த அவர் விரும்புகிறார். இந்த தேவனுக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போமா? எத்தனை பேர் இந்த காலை வேளையில அந்த தேவனை ஒப்புக் கொடுத்து அவருக்காக நீங்க உங்களை வாழ ஒப்புக் கொடுக்கிறீங்க? அதனாலே கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிற நானும் நீங்களும் சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து நமக்கு என்ன பாசம் செய்ய போறாரு? அவருடைய அதிகாரத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒருவேளை நீங்க அவரை என்ன பார்த்து கேட்கலாம். நாம் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 21வது அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறோடு வார்த்தை இப்படியே சொல்கிறது.
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதுனா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர் சகலத்தையும் புதிதாக்குகிற தெய்வம். இன்றைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்க அவருக்கு கூடும். ஆனால் அவரை உங்க குடும்பத்துல சிங்காசனத்தில் அவர் அமர பண்ண வேண்டும். அவர் உங்க வாழ்க்கைக்குள்ள சிங்காசனத்தில் அமர பண்ணுவீர்களானால், பலனாய் பிறந்தவரை தொட்டில போட்டு ஒரு வருஷமும் நாம் என்ன பண்றோம், அவர் 2 பாட்டை பாடி இல்லையா, அப்படியே ஒரு கூட்டை கட்டி அதுல அப்படியே படுக்க வச்சுக்கோம் இல்லையா, பால் குடிப்பாருன்னா அதையே கொடுத்துருவோம். ஆனா நானும் நீங்களும் பார்க்கிற குணாதிசயம் உள்ள தேவன் அல்ல நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். சிங்காசனத்தில் வீற்றிருந்து என்ன செய்யறாரா, சகலத்தையும் புதிதாக்குறார். ஒருவேளை இந்த வருஷம் தான் எப்படி போயிடுச்சு, ஐயோ அடுத்த வருஷம் என் வாழ்க்கை எப்படி ஆகுமோ, இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு, 2022ல எப்படி நான் இந்த வாழ்க்கையை நடத்த போறேன், இத்தனை தேவைகள் உண்டு, இத்தனை காரியங்கள் உண்டு என்று சொல்லி ஒருவேளை எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறாயா, ஆண்டவர் சொல்லுகிறார் சகலத்தையும் நான் புதிதாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த காலை வேளையில இதையெல்லாம் குறித்து கவலைப்பட்டு கலங்கி இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர்களோ அல்லது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனை, ஒருவருக்குமே இந்த சோதனை வரக்கூடாது, இந்த நெருக்கங்கள் வரக்கூடாது, நான் தேவனுக்கு பயப்படுகிறேனே, தேவனை நம்புகிறேனே, ஆனால் என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இப்படிப்பட்ட போராட்டம் என்று சொல்லி ஒருவேளை நீங்க தேவனை பார்த்து கேட்கலாம். ஆண்டவராகிய தேவன் உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவரை நீங்கள் பெரியவராய் வைத்து, அவரை நீங்கள் அங்கே உங்களை ஆளுகை செய்வதை ஒப்புக் கொடுத்து, அவரை உங்கள் சிங்காசனத்தில் அமர பண்ணுவீர்களானால் வேதம் சொல்கிறது அவர் எல்லாவற்றையும் புதிதாக்குறவராய் காணப்படுகிறார் சொல்லி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் இப்படியே சொல்கிறது. வாசிக்கிட்டே அப்போஸ்தலர் 7:49. ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களின் வாசமாய் யார்? 7:49. வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியாய் இருக்கிறது, பூமி எனக்கு பாதபடியாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது, நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் ஏது. ஆண்டவர் சொல்றாரு வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, நான் தங்குறதுக்கு நீ ஒரு ஸ்தலத்தை கட்டு, அந்த ஸ்தலம் எது, அது நான் தங்கி இருப்பதற்கு அது தகுதியாய் காணப்படுமான்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரர் அதிகாரியாக இருக்கிற தேவன், அவருக்கு வேதம் சொல்ல வானம் சிங்காசன, பூமி அவருக்கு பாதபடி. ஆனா அவர் தங்குவதற்கு அல்லது அவர் வாசம் பண்ணுவதற்கு அல்லது அவர் ஆளுகை செய்வதற்கு, அவர் அமர்ந்திருப்பதற்கு அவர் விரும்புகிற ஸ்தலமானது நானும் நீங்களும், நம்முடைய இருதயமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய வாழ்க்கையுமாய் காணப்படுகிறது. ஆனா நானும் நீங்களும் அவருக்கு ஏற்படுத்தி இருக்கிற ஸ்தலம் எப்படிப்பட்டது, அந்த ஸ்தலத்துல அந்த வீட்டுல அவர் தங்கி இருக்கிறாரா, உங்க வீடுகள்ல அவர் தங்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் காணப்படுகிறதா, அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், நம் வீடுகள் பரிசுத்தமாய் காணப்படுகிறதா, அவர் வந்து தங்குவதற்கு நம்முடைய சூழ்நிலைகள் அவருக்கு ஏற்றதாய் காணப்படுகிறதா, அவர் வானத்துக்கு பூமிக்கும் அதிகாரி, வானம் சிங்காசன, பூமி எனக்கு பாதபடி, இப்படிப்பட்ட அந்த சராசரத்தை உண்டு பண்ணுகிற தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு இடத்தில் எனக்கு ஒரு ஸ்தலம் வேண்டும், நான் இடத்திலே தங்க வேண்டும். அவர் தங்க விரும்புகிற ஸ்தலம் எப்படிப்பட்டது, ஸ்தலம் எது, அவருக்கு ஒரு ஸ்தலத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். உங்க வீடுகளில் தேவனுக்கு ஒரு ஸ்தலம் உண்டா, தேவனுக்கு ஒரு ஸ்தானம் உண்டா, அவர் ஆளுகை செய்வதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில பாலகனை போல
நாம் அவரை நினைவு கூறுகிறோம். அவர் பாலகன் அல்ல, அவர் ராஜாதி ராஜா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். சிங்காசனத்தில் அந்த தேவன் பெரியவராய் நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்யும்படி அந்த சிங்காசனத்தை அவர் கொடுப்போமானால், திரும்பவும் நான் சொல்றேன், நான் காண்பித்து கொடுக்கிற இந்த தேவன் இன்றைக்கு அந்த பெரிய தெய்வம் நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்யும்படியாக அந்த சிங்காசனத்தை நாம் அவருக்கு கொடுப்போமானால் அவர் நம்மை என்றென்றைக்கும் ஆளுகை செய்வார். அவர் நமக்கு, வேதம் சொல்கிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான்கள். உங்க வாழ்க்கையில பாக்கியத்தையும் நன்மையும் உங்களால காண முடியும். ஆகையினாலே நானும் நீங்களும் அவருக்கு ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்காவிட்டால் அவரை நாங்கள் ஒரு சிங்காசனத்தில் சந்திக்க வேண்டியதை காணப்படும். என்ன அந்த சிங்காசனம்? நியாயத்தீர்ப்பு நாளில வெள்ளை சிங்காசனத்திலே அவர் வீற்றிருப்பார். அவருக்கு முன்பதாய் நாம் நிற்கிற பொழுது தேவன் நம்மை பார்த்து நியாயத்திருக்கிற நாள் அவரை வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பதாக சந்திக்க ஆயத்தமா? அவரை சந்திக்கிற பொழுது அவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? உண்மை முத்தமல்ல ஊழியக்காரனே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்துக் கொள் என்று சொல்லி அவர் நம்மை கட்டி அணைத்து தழுவி மார்போடு சாய்ந்து அவருடைய நித்தியத்துக்குமான சதா காலத்துக்குள்ள போவதற்கு தகுதி உள்ளவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோமா? நான் நீங்களும் இன்றைக்கு பாலகனாய் கொண்டாடி கொண்டிருக்கிற தேவனை வெள்ளை சிங்காசனத்துக்கு சந்திக்கிற ஒரு நாள் உண்டு. அந்த நாளிலே அவர் நம்மை குற்றமற்றவராய் விடாதவர், பாவத்துக்கு தக்க தண்டனை கொடுக்கிறவர், நீதி விசாரிக்கிற தெய்வமாய் அவர் நமக்கு முன்னதை அமர்ந்திருப்பார். அப்பொழுது நியாய ஸ்தானத்திலே ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்படாத பட்சத்தில், நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமா இல்லாத பட்சத்தில், அழுகையில் பற்கடிப்புமாய் இருக்கிற இருளுக்குள்ள நம்மை இழுத்து செல்வார்கள், நரகத்துக்குள்ள நம்மை அழைத்து செல்வார்கள். இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற தேவன் ஒரு பாலகனா? 2000 வருஷத்துக்கு முன்பு எப்படி ஒரு பாலகனாய் அங்கே முன்னணியிலே பிறக்கப்பட்டாரோ, எப்படியாய் அங்கே மரியாளுக்கு தேவதூதன் வந்து சொல்லுகிற பொழுது அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே சொல்லிட்டாரு 3 சம்பவம். அவர் பெரியவர், அவர் ஆளுகை செய்வார், அவருக்கு நான் தாவீது சிங்காசனத்தை கொடுப்பேன். ஆனா இன்னைக்கு நாம பிறந்துட்டாரு, எத்தனையோ வருஷமாச்சு, நம்ம அவர் ஒரு பெரியவரா நம்ம அவரை பார்ப்பதல்ல, அவருக்கு நம்ம குடும்பத்தை ஆளுகை செய்வதற்கு அதிகாரம் கொடுப்பதல்ல, அவருக்கென்று ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவரை நாம் ஓய்வில்லாமல் அவரை ஆராதிக்கிறவர்களை நாம் ஆளுகிறோம் என்று கொடுத்து கேட்பேனானால் உங்களுடைய பதில் எப்படியாக? இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்க போகுது. இந்த தேவன் யாக்கோபின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், அதே தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அந்த யாக்கோபினுடைய இடத்துல தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் நமக்கு பெரியவராக இருக்க விரும்புகிறார். அவர் நமக்கு நம்மை ஆளுகை செய்ய விரும்புகிறார். அவர் அமர்ந்திருந்து ஆளுகை செய்வதற்கு ஒரு சிங்காசனத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அருமையான ஒரு பாடலை பாடணும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை என்று சொல்லி அது வெறும் வாய் வார்த்தையாய் நாம் பாடினோமா? அல்லது நம்ம இருதயத்தின் சிங்காசனத்துல அவருக்கு இடம் கொடுத்து அவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரை ஆராதனை செய்கிறோமா? நம்மை நாம் சோதித்து பார்ப்போம். இந்த கிறிஸ்துமஸ் ஒரு குழந்தை இயேசுவை, ஒரு பாலகனை கொண்டாடுகிற ஒரு நாள் அல்ல. நம்ம ஒவ்வொரு வருஷமும் சிங்காசனத்தில் இருக்கிறவரை சந்திப்பதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்துகிற வருஷமாய் காணப்படுகிறது. இதோ வாசப்படியில வந்திருக்கிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவரோடு கூட வாசம் பண்ணுவேன். அவர் மத்தியில் ஆளுகை செய்வார், அவர் பெரியவராய் இருப்பார், அவருக்கு ஒரு சிங்காசனத்தை நாம் கொடுக்க வேண்டும். இந்த காலை வேளையில இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரி,
நேராளிகளை கூட ஒருவேளை உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய மலை போல ஒரு பிரச்சனையை குறித்து கவலைப்பட்டு கலங்கி இருக்கிறாயா? உன்னுடைய பிரச்சனையை பார்க்கிறோம். நான் சொல்லுகிற தேவன் பெரியவர், அதிசயமானவர், வல்லமை உள்ள தேவன். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம் வல்லம் உள்ளது, அவர் அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையா இருக்கிறது. அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் காணப்படுகிறது. கண்களை மூடி அப்படியே நம் தேவனுக்கு நேரம் நம் இருதயத்தை திருப்புவோமா? இந்த தேவனுக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, நீங்க குடும்பத்துக்குள்ள வாங்க, பெரியவராய் வாங்க, பெரிய தெய்வமாய் வாங்க. இதோ நீங்க தான்ப்பா எல்லா ராஜாக்களை விட பெரியவர், பிரபுக்களை விட பெரியவர். எங்க பிரச்சனையை விட நீர் பெரியவர், எங்கள் சூழ்நிலைகளை விட நீர் பெரியவர். நாங்க சந்திக்கிற கடந்து போகிற எல்லா நிலைமைகளை விட நீர் பெரியவர். ஆகையினாலே இந்த காலை வேளையில நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம். என் தேவனே கர்த்தாவே, நீரே பெரியவர், உண்மையன்றி வேறு தேவன் இல்லை. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் ஒருவனும் இல்லை. நீர் பெரியவர், உமது நாமம் வல்லமையில் பெரியது. தேவரீர் நிகரானவர் இல்லை, தேவரீர் உமக்கு ஒப்பானவர் இல்லை, உம்மை தவிர வேறு தேவன் இல்லை. நீர்தான் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தெய்வம் என்று சொல்லி அவருக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? இந்த காலை வேளையில் அவர் உங்களை ஆளுகை செய்ய உங்கள் மத்தியிலே இறங்கி வருவார். குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் கடந்து வருவார். தங்களை கூடிய பிள்ளை தலைகளை தாழ்த்தி அப்படியே அந்த தேவன் அப்படியே வரவேற்போம். நான் ஆண்டவர், உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை நான் ஏற்படுத்தி செய்வேன். ஆண்டவரே, நீங்க என்னை ஆளுகை செய்ய, நீங்க என் குடும்பத்துக்கு தலையாய் பெரியவராய் இருந்து என்னை நடத்துகிறதா? என்னிடத்திலே ஒன்றுமில்லை சுவாமி. நான் கடந்து வந்த இந்த வருஷம் முழுவதும் என்னை இப்படியாய் நெருக்கங்கள் பாடல்களே கடந்து வந்தாலும் வருகிற புதிய வருஷம் எனக்கு ஆசீர்வாதமான, சுகமான, சமாதானமான, விடுதலையான, மகிழ்ச்சியான, மனமகிழ்ச்சியான ஒரு வருஷமா இருக்க இதோ என்னையும் என் குடும்பத்தையும் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். என் குடும்பத்துக்குள்ளே வாங்க, எங்களுக்கு தலையாயிருங்க, எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்ய. இதோ எங்களை உங்களுடைய சிங்காசனத்திலே அமர பண்ண நாங்கள் வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். எங்கள் மத்தியிலே வாரும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையிலே அவர் ஒரு பாடகனாய் அல்ல, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, வல்லமை உள்ள தேவனாக, மாட்சிமை அதிகாரம் உள்ள தெய்வமாக சிங்காசனத்திலே வீற்றிருந்து உங்களை ஆளுகை செய்ய அவர் விரும்புகிறார். அப்படியே அவருக்கு ஒப்புக் கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இதோ இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் இந்த இயேசு எனக்கு வேண்டும், நீர் என்னை ஆளுகை செய்து நீ என் குடும்பத்துக்குள்ளே வாரும். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையிலே பெரியவராயிரும், உமக்கு ஒரு சிங்காசனத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தவருடைய வாழ்க்கையில நீர் வந்து அவருடைய ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை, மேன்மையான, மகத்துவமான, வல்லமையான, மகிமையான காரியங்களை நீர் செய்வீராக. இந்த நாட்கள் ஒரு வெறும் பாடகனை நாங்கள் ஆராதிக்கிற, தொழுது கொள்கிற ஒரு நாட்களா இல்லாதபடி அந்த தெய்வமாகிய உண்மை, சர்வ சிருஷ்டிக்கு நிஜமான, சர்வத்தை படைத்து ஆளுகை செய்கிற, அரசாடுகிற தெய்வமாயிருக்கிற உண்மை எங்கள் இல்லங்களில் தலைவராக, தலையாக, ராஜாவாக நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியிலே வாரும், உலாவும். எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வேண்டும், என் குடும்பத்துக்கு நீங்கள் வேண்டும், எங்கள் எதிர்காலத்துக்கு நீங்கள் வேண்டும். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பற்றி ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். உங்களை உயர்த்தி துதியும் கனவும் மகிமையும் புகழும் சோத்திரத்தை உங்களுக்கே செலுத்தி எங்கள் அன்பு ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க. இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு கூட எங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.